ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான் பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். sum and difference of LCM and HCF of two number are 592 518. அதாவது இரண்டு எண்களின் மீப்போவா அவனுடைய கூட்டுத்தொகை வேறுபாடு வந்து 592 518 கொடுத்துருக்காங்க. அந்த இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 296 அப்படின்னு கொடுத்துட்டு அந்த எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. சரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எல்சிஎம் இருக்கு இல்லையா, இது நம்ம எல்லுன்னு எடுத்துக்கலாம். இந்த எல்சிஎம்மை எல்லுன்னு எடுத்துக்கலாம், ஹெச்சிசிஎஃப்ஐ ஹெச்னு எடுத்துக்கலாம். இதனுடைய கூட்டுத்தொகை வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 592. இதனுடைய வேறுபாடுனா மைனஸ் எல் மைனஸ் ஹெச்எஸ் ஈக்குவல் டு 580. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆட் பண்ணாலே கட் ஆகும், ஹெச்ஹெச்சும் கட் ஆகிடும். இந்த எல்லாம் ஆட் பண்ணால் 2L. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1110 கிடைக்கும். அப்போ எல் வந்து பார்த்திங்கன்னா 1110/2 டிவைட் பண்ணிங்கன்னா 555 ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1 டைம் இது கட் பண்ணிங்கன்னா 555 கிடைக்கும். சரியா? அப்போ எல்சிஎம் வந்து 555 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த எல்லை யூஸ் பண்ணி ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எல் ப்ளஸ் ஹெச் வந்து 592. அப்போ 555 ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 592. இப்போ நம்ம ஹெச் வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த 555 ரைட் சைடில் கொண்டு போய்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். -555 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 37 கிடைக்கும். 37 கிடைக்கும். அப்போ எல்சிஎம் தெரிஞ்சிச்சு, ஹெச்சிசிஎஃப்பும் தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த ரெண்டு எண்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அந்த ரெண்டு எண்ணை கண்டுபிடிக்கணுன்னா அந்த ரெண்டு எண்கள் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸு ஒரு ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃப் தெரிஞ்சாலே அந்த ரெண்டு நம்பர் வந்து என்னவாக இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பரும் 37ஆல் மல்டிப்ளை ஆகணும். அப்போ 37x 37y தான் அந்த ரெண்டு நம்பரும் இருக்க முடியும். எதுலேருந்து கண்டுபிடிச்சோம், இந்த ஹெச்சிசிஎஃப்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம். 37x 37y. சரிங்களா? சரி, இப்போ இந்த ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் எப்படி சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா இதனுடைய ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 37 அண்டு XY. அது எப்படின்னா இப்போ ரெண்டு நம்பரும் 37 டிவைட் ஆகுது இல்லையா, இப்போ 37 வரும். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? என்ன ரீசன்னா எல்சிஎம்னா காமன் நம்பர் அண்டு நான் காமன் நம்பர் சேமாக இருக்கணும், அண்டு காமன் எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் வந்து இதுதான். நம்ம ஆல்ரெடி எல்சிஎம்மோட நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 555. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ஒய்யை வந்து ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ 555 37ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 கிடைக்கும். இப்போ எக்ஸ்ஒய் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து 15 கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டுத்தொகை 296. இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 296. ஸோ இப்போ ரெண்டு மாடலில் ஒன்று பண்ணலாம். இந்த வேல்யூ இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதை ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு வரணும். இல்லையா இங்கேருந்து நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணுறது. ரெண்டு நம்பர் எந்த ரெண்டு நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும்னா நம்மளுக்கு 3 5s மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ அந்த ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். அப்போ 3 × 5 உங்களுக்கு இங்கே என்ன வரும்னா, இப்போ அந்த ரெண்டு நம்பர் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் இதை அஷ்யூம் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 37x அப்படின்னா இப்போ 37 உங்களுக்கு என்ன வட்டி, 37 × 3 37 × 5. இதுதான் ஆன்சர். இதை கால்குலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 37 × 3 வந்து 111 கிடைக்கும். இங்கே வந்து 185 கிடைக்கும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் வந்து உங்களுக்கு 111 அண்டு 185. இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட்.